மாசம் 1ஆம் தேதி ஆனா யுவர் சேலரி ஹாஸ் பின் கிரெடிட்டட்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த சந்தோஷம் அடுத்த 10 நாள் கூட இருக்காது. 15ஆம் தேதி பார்த்தா பேங்க் பேலன்ஸ் காலி. ஏன் இப்படி நடக்குது? நாம என்ன தப்பு பண்றோம்? எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்கலனா உங்க மணி மேனேஜ்மெண்ட்ல தான் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா கவலைப்படாதீங்க, உலகத்துல இருக்கிற பல மில்லியனர்ஸ் யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. அதுதான் 50-30-20 ரூல். இதை மட்டும் ஃபாலோ பண்ணா கடன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம பணக்காரனா ஆகலாம். இந்த வீடியோல 50-30-20 ரூலை பத்தி தான் பார்க்க போறோம். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். இந்த 50-30-20 ரூலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அமெரிக்காவை சேர்ந்த செனேட்டர் எலிசபெத் வாரன். இது ரொம்ப சிம்பிள். உங்க வருமானத்தை, அதாவது சேலரிய நீங்க 3 பங்கா பிரிக்கணும். நீட்ஸ் அத்தியாவசிய தேவைகள், வாண்ட்ஸ் ஆசைகள், சேவிங்ஸ் சேமிப்பு மற்றும் முதலீடு. உங்க சம்பளத்துல பாதிய, அதாவது 50% பணத்தை நீங்க அத்தியாவசிய தேவைகளுக்காகத்தான் செலவு பண்ணணும். வீட்டு வாடகை, சாப்பாடு, கரண்ட் பில், பால், மளிகை சாமான்கள், லோன் இஎம்ஐ ஏதாவது இருந்தா அதுக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த செலவு பண்ணலன்னா உங்களால உயிர் வாழ முடியாது. இந்த செலவுகள் எல்லாம் கம்பல்சரி செலவுகள். உங்க சம்பளத்துல 30% உங்க ஆசைகளுக்காகவும் விருப்பங்களுக்காகவும் நீங்க செலவு பண்ணலாம், வாழ்க்கை வாழ்வதற்கே. சோ உங்க சம்பளத்துல 30% பணத்தை நீங்க என்ஜாய் பண்ண வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஆர் அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன், தியேட்டருக்கு போய் படம் பாக்குறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, புது ட்ரெஸ், புது மொபைல் வாங்குறது, இதெல்லாம் இல்லாமலும் நம்மளால வாழ முடியும். ஆனா இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுக்கு இந்த 30% மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். உங்க சம்பளத்துல குறைஞ்சது 20% பணத்தை நீங்க தொடவே கூடாது. இது ஃபியூச்சர் யூக்கான பணம். இந்த 20% பணத்தை என்ன பண்ணலாம்? எமர்ஜென்சி ஃபண்ட்ல போடலாம், எஸ்ஐபி இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், தங்கம் கூட வாங்கலாம், இல்லனா உங்களுக்கு இருக்கிற கடனை கட்டலாம். செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத சேமிக்காதீங்க, சேமிச்சது போக மிச்சம் இருக்கிறத செலவு பண்ணுங்கன்னு வாரன் பஃபெட் கூட சொல்லியிருக்காரு. அதுதான் இது. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருவேளை உங்க சம்பளம் மாசம் 30,000 ரூபான்னு வச்சுக்கலாம். இந்த ரூல் படி அதை எப்படியெல்லாம் பிரிக்கணும்? 50% நீட்ஸ்க்கு, அதாவது 15,000 ரூபாய்க்குள்ள உங்களோட வாடகை, சாப்பாடு, பில் எல்லாத்தையும் முடிச்சிடணும். 30% வாண்ட்ஸ்க்கு. 30,000த்துல 30%ங்கிறது 9,000 ரூபாய். நீங்க இதை ஜாலியா செலவு பண்ணலாம், படம் பார்க்கலாம், டூர் போலாம். ஆனா 9,000 ரூபாய்க்குள்ள உங்களோட வாண்ட்ஸை முடிச்சிடணும். 20% சேவிங்ஸ்க்கு. 20%ங்கிறது 6,000 ரூபாய். ஒரு மாசம் ஆரம்பத்திலேயே அந்த 6,000 ரூபாயை தனியா எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 72,000 ரூபாய் சேமிப்பு மட்டுமே. இதை நீங்க எஸ்ஐபில போட்டா பல லட்சமா மாறும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வர்ற சம்பளமே 20,000 தான், இதுல வாடகைக்கே 10,000 போயிருது, 50%க்கு மேலேயே என்னோட நீட்ஸ் இருக்கே, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. உண்மைதான், ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். உங்க நீட்ஸ் 50%க்கு மேல போச்சுன்னா நீங்க உங்க வாண்ட்ஸ குறைக்கணும். அதாவது அத்தியாவசிய செலவு அதிகமானா சினிமா போறதையும் வெளியில சாப்பிடுறதையும் குறைச்சிட்டு அந்த பணத்தை சேவிங்ஸ்க்கு மாத்தணும். 20% உங்களால சேவ் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, 5% சேவ் பண்ணுங்க. அதையும் இன்னைக்கே ஆரம்பிங்க. நீங்க உங்க சம்பளத்தை எப்படி செலவு பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அசெட் வெர்சஸ் லயபிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது பணத்தை போடுற இடத்துல இருந்து பணம் வந்தா அது அசெட், பணத்தை உறிஞ்சிட்டே இருந்தா அது லயபிலிட்டி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தாட் ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.